வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக இன்றும் நாங்கள் ஒரு செய்யுளை பார்ப்போம். இந்த செய்யுள் சொக்கநாத புலவரால பாடப்பட்டிருக்குது. முத்துச்சாமி மன்னருடைய அவையில இந்த பாடலை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பாடல்ல ஏராளமான வினாக்கள் இருக்குது. இந்த வினாக்களுக்குரிய விடைகளும் ஒரு சொல்லிலேயே அனைத்துக்குமான விடை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பாடலின் இறுதி வரியிலே இந்த சொல்லும் வருகிறது. இந்த பாடலை நாங்கள் ஒரு சொல் விளையாட்டு பாடல் அல்லது ஒரு விடுகதை பாடல் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த பாடல் ஊடாக அந்த புலவருடைய ஆற்றல், தமிழுடைய தகுதி, சிறப்பு வெளிப்படுகின்றது. அப்ப நாங்கள் பாடலுக்குள்ள போவோம். பாடலை பார்ப்போம். அதுல முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும், முன்னெழுத்து முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும், முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணேயாகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், சொற்பாக கடை தலைசின் மிருக தீனி, தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம், பொற்பார் தென் புய முத்துச்சாமி மன்னா புகழுவீர் இக்கவியின் அல்லது கதையின் புதையல் கண்டு என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. இந்த பாடலின் பொருளை நாங்கள் பார்ப்போம். அப்ப நீங்கள் அனைவரும் என்னன்னா இந்த புதையல் என்கின்ற சொல்ல நினைவில் வச்சிருக்கோம். அந்த பாடல் முதல் வரை சொல்வது என்னன்னு சொன்னால், முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும். இந்த புதையல் என்றதுல 4 எழுத்துக்கள் இருக்கு. 4 எழுத்துக்கள். இந்த புதையல் என்ற சொல்ல 4 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இதுல பாருங்க, முற்பாதி போய்விட்டால் அந்த புதையல் என்றதுல புதை என்பது ஒரு பாதி, எல் என்பது இன்னொரு பாதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. முற்பாதி போய்விட எல் என்ற எழுத்துல இ என்கின்ற மெய்யெழுத்தும் சக அ என்கின்ற உயிரெழுத்து இ அதான் அப்ப அந்த எடுத்துட்டு பார்த்தோம்னா அல் என்று முடியும் இந்த சொல். அப்ப முற்பாதி போய்விட்டால் இருட்டு, அல் என்பது இரவை குறிக்கின்றது. முன் எழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும். அப்ப இந்த புதையல் என்கின்ற சொல்லில பூ என்கின்ற அந்த எழுத்தை நீக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் தையல் என்பது பெண்ணை குறிக்கிறது. புதையல் தையல் பெண். பிற்பாதி போய்விட்டால் ஏவச் சொல்லலாம். அந்த புதையல் அப்ப அந்த எல்ல நீக்கி போட்டு பார்த்தோம்னா புதை என்பது ஏவச் சொல் அல்லது கட்டளை சொல் அல்லது பணிக்கும் சொல். அப்ப புதை என்பது ஏவச் சொல்லாம். பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம். பாருங்க, புதையல் என்பதுல இந்த ஜல் என்கின்ற பாதியோட பூ என்கின்ற அந்த தொடக்க எழுத்தை சேர்த்தோம்னா புயல் என்று வரும். அப்ப பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம். மேகம் என்பதற்கு புயல் என்ற ஒரு மறுபெயரும் உண்டு. ஒரே பொருள் தர சொல். சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி. அந்த கடை என்பது இறுதியையும் தலை என்பது தொடக்க எழுத்தையும் குறிப்பிடுகிறது. அந்த புதையல் என்பதுல முதலாவது எழுத்து பூ, இறுதி எழுத்து இல். சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி. புல் என்பது மிருகங்களுடைய உணவாக கொள்ளப்படுகின்றது. அடுத்தது தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம். அந்த புதையல் என்பதுல பாருங்க, பூ தை என்பது இரண்டாவது எழுத்து, தை என்பது 12 மாதங்களில முதலாவது மாதத்தை குறிப்பிடுகின்றது. தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம். பொற்பார் தென் புய முத்துச்சாமி மன்னா புகழுவீர் இக்கதையின் புதையல் கண்டே அல்லது இக்கவியின் புதையல் கண்டே. அந்த பொற்பார் திண்ணண்டா வலிமை பொருந்திய, புயமண்டா தோள்கள், தோளை குறிக்கிறது தோள்களை உடைய முத்துச்சாமி மன்னா இந்த புதையலை கண்டுபிடிப்பாயாக, இந்த வினாக்களுக்குரிய விடையை நீ கண்டுபிடிப்பான்னு சொல்லி அந்த புதையல் என்கின்ற சொல்லையும் அந்த செயலுடைய இறுதி வரியில வைத்து இந்த பாடலின் சிறப்பையும் இந்த பாடலையும் மேலும் மெருகூட்டுகின்றார். அப்ப இந்த பாடலை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும், முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணேயாகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், சொற்பாக கடை தலைசின் மிருக தீனி, தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம், பொற்பார் தென் புய முத்து சாமி மன்னா புகழுவீர் இக்கதையின் கவியின் புதுமை கண்டே என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒரு இனிமையான பாடலோட சந்திப்போம். நன்றி.